துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் 24 மணி நேரத்தில் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திற்கு தடையாக இருப்பது உள்ளிட்ட ஆளுநர் ரவியின் நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா, ஆர். மகாதேவன் ஆகியோர் முன்பு அவசர வழக்காக விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட ஒன்றிய அரசு தரப்பு வழக்கறிஞர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான மனு மீது உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பிக்காததால் அது தொடர்பாக தமது விளக்கத்தை அளிக்க இயலாது என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், ஆளுநர் அரசு இடையிலான மோதல் போக்கால் மாநிலமும் மக்களும் தான் பாதிக்கப்படுவதாக கூறினார். ஆளுநரின் செயல்பாடுகள் மாநில அரசை செயல்பட விடாமல் முட்டுக்கட்டையாக உள்ளதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். பின்னர் வாதிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி, ஆளுநரிடம் முதல் முறை அனுப்பப்பட்ட மசோதாக்கள் அவரால் திருப்பி அனுப்பப்பட்டு சட்டசபையால் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பப்பட்டால் அதற்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும் என்றார். இதுதான் விதிமுறை என்ற போதிலும் ஆளுநர் அதனை பின்பற்றவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். துணைவேந்தர்களை நியமிக்காததால் கல்விப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட வேண்டிய ஆளுநர் அதன் விதிமுறைகள் படி நடந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிட்ட மற்றொரு வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, ஆளுநரின் செயல் அரசியல் சாசனத்தை கேலிக்கூத்தாக்குவதாக கூறினார். பின்னர் வாதிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன், ஆளுநர்களின் செயல்களால் 4 மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். திடீரென ஒரு அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ததாக மீடியாக்களுக்கு ஆளுநர் செய்தி கொடுப்பது அரசின் ஆலோசனை இல்லாமல் ஆளுநர் செயல்படுவதற்கு ஒரு உதாரணம் என அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், அரசியல் சாசன விதிப்படி மாநில அரசுடன் பேசி 24 மணி நேரத்தில் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என்றும், ஆளுநர் எந்த அடிப்படையில் முடிவெடுக்கிறார் என்பதை ஒன்றிய அரசு நாளை தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு விசாரணையை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.